எட்ரா கொக்கி ஐயோ இவளா? அறிவு அறிவு, அந்த போலீஸ்காரி கொட்டவே வந்துட்டான், சீக்கிரமா. வந்துருச்சு கூப்பிட்டுக்கிட்டு. உனக்கு என்ன வேலை இங்க? இந்த குடும்பத்து கேஸை மட்டும் தான் அடிப்பேன். நீ என்ன வேணும் உனக்கு? அறிவு, அவ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. அறிவு, சீக்கிரமா. இங்க யார்கிட்டயும் அனாவசியமா நான் பேச விரும்பல. ஈஸ்வரி அடிப்பட்ட வழக்கை நான் விசாரிக்க வந்திருக்கேன். ஒத்துழைச்சா உங்களுக்கு நல்லது. அதெல்லாம் ஒத்துழைக்க முடியாது. முதல்ல கிளம்பு. கதிர இரு, கொஞ்சம் பேசாம இரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? இன்சிடென்ட் நடந்த ரூமை பார்க்கணும். போய் பார்த்துட்டு போ. என்னென்ன இவங்களெல்லாம் உள்ள போய் பார்க்க சொல்லிட்டு அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லுங்க. அறிவு, சீக்கிரமா. அறிவு, கதிரே, நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் பேசாம இரு. போப்பா, நீ போய் பார்த்துட்டு போ. தர்ஷன், நீ இங்கே நில்லு. வா தர்ஷன். என்ன மேடம், புது கேஸா? அதான் அந்த ஈஸ்வரி உயிரோட இருக்காங்கல்ல, எதுக்கு இவ்வளவு பரபரப்பு? மேடம், எதுக்கு நடிக்கிறீங்க? மேடம், என்ன மேடம் வந்த உடனே பொசுக்கு நடிக்கிறீங்க? என்னடா மேடம், நீங்க யார் மேல கை வைக்கிறீங்கன்னு தெரியுமா? யாருடா நீ? யாரு? விடுங்க மேடம், அடிக்காதீங்க மேடம், அடிக்காதீங்க மேடம், இருங்க, அடிக்காதீங்க. என்ன மேடம், நான் சொல்லிட்டே இருக்கேன். பெரிய இவனா நீ? மேடம், என்ன அடிச்சு உங்க வீரத்தை நீங்களே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. போடா. முதிச்சனா மேம், மரியாதையா இந்த ரூம்ல தான் இருந்தாங்க. பூட்டி இருக்கு. உள்ள இருந்து யாரோ லாக் பண்ணிருக்காங்க. யாரா லாக் பண்ணிருக்கா? போலீஸ் தானே, நீங்களே கண்டுபிடிங்க. நீ உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? இது என் வீடு.
நான் என்ன பண்ணணும் எப்ப பண்ணணும்னு எல்லாம் உங்ககிட்ட சொல்லி உத்தரவு வாங்கணுமா என்ன? கதவை பூட்டிட்டு உள்ள என்ன பண்ற? நான் பாத்ரூம் போனேன். அதுக்கு எதுக்கு நீ கதவை பூட்டணும்? அதெல்லாம் ஏன் இஷ்டம். நான் சேலையை சரி பண்றதுக்காக கதவு பூட்டினேன். ஆமா, அதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? முதல்ல நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த? உன்னை தூக்கறதுக்கு தான். அது உங்க அப்பனுக்கு அப்பனாலையும் முடியாது. கிளம்பு. அதையும் பாப்போம். கூடிய சீக்கிரம் உன்னை ரோட்ல இழுத்துட்டு போறேன்டி. அப்ப பேசு இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட. போ, பேசாம போய் கீழே போய் நில்லு. போ போ போ. வா. ஏய், என்ன தாய் பாசத்துல கொதிக்கிறியா? விட்றா, உன்னை வச்சே எல்லாரையும் பிடிக்கிறேன் பாரு. டேய் கதிரு, பேசாம இருப்பா. என்ன, அடிச்சாங்களா? அம்மா என்ன? அம்மா ஃபோன். லாக்கை ரிமூவ் பண்ணு. அம்மா ஃபோன். சரி வா வா. ரெடி முடிச்சாச்சா? கிளம்பு. ஈஸ்வரிக்கு நடந்தது விபத்தே இல்ல. யாரோ கழுத்தை நெரிச்சு கொண்டு போய் செவுத்துல மோதினதுதான் அவங்களோட இந்த நிலைமைக்கு காரணம்னு டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது. என்னம்மா பேசுற? இந்த வீட்ல அப்படி யாரு என்ன பண்ணுவாங்க? ஏதோ பழி போடுற மாதிரி பேசுற. அதுக்கான அவசியம் எனக்கு இல்லம்மா. டாக்டர் சொன்னதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன, இது ஒரு சாக்கா வச்சு இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ள போடலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. முதல்ல கிளம்பு. நீ ஏன் பதற? நான் நடந்தது தானே சொன்னேன். நீ செஞ்ச நான் சொன்னேன். ஏன் வெளிநபர் கூட செஞ்சிருக்கலாம். என்னம்மா நீ இப்படி குழப்பிட்டு இருக்க? ஆமாமா, வெளியில இருந்து திருடன் வந்து ஈஸ்வரிக்கு ஆபத்தை உண்டாக்கி இருக்கலாம். ஆமா, எல்லா மனுஷங்களையும் விட்டுவிட்டு அக்காவை மட்டும் குறி வைப்பானா? அதுலயும் கையில காதல் இருந்ததெல்லாம் அப்படியே இருந்துச்சு. எதையும் எடுத்துட்டு போன மாதிரி தெரியலையே. அதெல்லாம் கண்டுபிடிக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ஒரு வேளை இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட வந்து இத பத்தி பேசலாம். யாரும் நீங்க பயப்பட தேவையில்லை. டேய் போ வெளியே.